வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். என்டிடிவி பீப்பிள் பல்ஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியீடு. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி 125 முதல் 145 இடங்களில் வெல்லும் என கணிப்பு. ரிபப்ளிக் பி மார்க் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியீடு. தமிழகத்தில் திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களை பிடித்து ஆட்சி கட்டிலில் அமரும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் 128 முதல் 147 தொகுதிகளை கைப்பற்றி அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு என டைம்ஸ் நவ் ஜேவிசி கருத்து கணிப்பு. திமுக கூட்டணி 75 முதல் 95 தொகுதிகள் வரையும், தவிக 8 முதல் 15 தொகுதிகள் வரையும் கைப்பற்றக்கூடும் என கணிப்பு. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 114 முதல் 124 தொகுதிகளை வென்று அதிமுக ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்பு என CNN வோட் வைப் கருத்து கணிப்பில் தகவல். 103 முதல் 113 இடங்களை திமுகவும், தவிக 4 முதல் 10 தொகுதிகளையும் வெல்லும் என கணிப்பு. தமிழகத்தில் 120 தொகுதிகளை கைப்பற்றி தவிக ஆட்சி அமைக்கும் என இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். ஆளும் திமுக 110 இடங்களையும், அதிமுக 32 இடங்களை மட்டுமே பிடிக்கும் எனவும் கணிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 16 முதல் 19 தொகுதிகளை கைப்பற்றி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என என்டிடிவி பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பு. காங்கிரஸ் கட்சி 10 முதல் 12 இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தகவல். கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான நிறுவனங்கள் கருத்து கணிப்பு. இடதுசாரி கட்சிகள் 60 முதல் 65 இடங்களையும், பாஜக 3 இடங்களையும் பெற வாய்ப்புள்ளதாக தகவல். மேற்கு வங்கத்தில் 150 முதல் 175 இடங்களை கைப்பற்றி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்பு. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 130 முதல் 140 இடங்களை பிடிக்கும் என தகவல். அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் அரியணை ஏற வாய்ப்புள்ளதாக பெரும்பாலான நிறுவனங்கள் கருத்து கணிப்பு. காங்கிரஸ் கட்சி 24 முதல் 40 இடங்களை மட்டும் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பில் தகவல். எப்போதும் தங்களுக்கு எதிரான கருத்து திணிப்புகளை முறியடித்து மகத்தான வெற்றிகளை பதிவு செய்வதே வரலாறு என அதிமுக கருத்து. 2011, 2016 வரலாற்றை மீண்டும் படைக்கப் போகிறோம் எனவும் திட்டவட்டம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் துல்லியமானவை அல்ல. மே 4ஆம் தேதிதான் சரியான முடிவுகள் தெரிய வரும் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டம். No, exit polls I don't want to comment on it because their exit polls are not the exact polls. So exact polls, let us wait for the exact polls on 4th. So exit polls I cannot comment because it is not the authenticated procedure which is followed. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. மேற்குவங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 91.66% வாக்குகள் பதிவு. வாக்குப்பதிவு இயந்திர முறைகேடு வழக்குகளின் அடிப்படையில் மே 2ஆம் தேதிக்கு முன்பு மறுவாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல்.
நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் அதிக அளவிலான வாக்குப்பதிவு. முதல் கட்ட தேர்தலில் 93.19%, இரண்டாம் கட்ட தேர்தலில் 91.66 என மொத்தம் 92.47% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் 2/3 பங்கு வெற்றியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதி. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்றும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். தொகுதி மறுவரையறையின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிக தொகுதிகள் கிடைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது திமுக. அரசியல் ஆதாயத்திற்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தை திமுக தொடர்ந்து இழிவுபடுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மற்றும் பிரயாக்ராஜ் மாவட்டங்களை இணைக்கும் கங்கா விரைவு சாலை திறப்பு. 36 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 594 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை பனையூரில் 234 வேட்பாளர்கள் உட்பட மூத்த நிர்வாகிகளுடன் தவிக தலைவர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனை. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்க உள்ளதாக தகவல். புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 4.5 லிட்டர் மதுபானங்கள் கொண்டுவர அனுமதி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழக அரசின் உத்தரவு புதுச்சேரி உள்ளிட்ட பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது எனவும் விளக்கம். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை காரணமாக தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு 2.5 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணை. டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டத்தில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று உத்தரவு. தமிழகத்தில் கடும் வெயில் மற்றும் ஏசி உள்ளிட்ட சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்ததன் எதிரொலி. மாநிலத்தின் மின் தேவை சுமார் 21,211 மெகாவாட் என்ற உச்சத்தை எட்டியதாக தகவல். கண்டாங்கி பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் மதுரை நகருக்கு வந்தடைந்தார் கள்ளழகர். மதுரை 3 மாவடி பகுதியில் கள்ளழகர் எதிர் சேவை கோலாகலம். மே 1ஆம் தேதி முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் புதிய விதிமுறைகள் அமல். முன்பதிவு செய்ய நகரங்களில் இருந்து குறைந்தபட்ச அவகாசம் 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாகவும், கிராமப்புறங்களில் 25 நாட்களாக இருந்த அவகாசம் 45 நாட்களாகவும் அதிகரிப்பு. விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டு பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஏப்ரல் மாதம் மட்டும் கோயில் உண்டியலாக 3,95,00,000 ரூபாய் காணிக்கை வசூல். 803 கிராம் தங்கமும் 17,762 கிராம் வெள்ளி உள்ளிட்டவற்றை கோயிலுக்கு காணிக்கையாக அளித்த பக்தர்கள். பெட்ரோலில் 85% வரை எத்தனால் கலப்பதற்கான புதிய வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. பொதுமக்கள் 30 நாட்களுக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. ஆந்திராவை ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியின் செயல் தலைவராக நாரா லோகேஷ் நியமனம். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் பொறுப்பேற்றார். கனடா, இஸ்ரேல், பிரேசில் உள்ளிட்ட மேலும் 12 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பணிகள் தீவிரம். மேற்காசிய போர் பதற்றத்திற்கு இடையே இம்மாதத்தின் முதல் 3 வாரங்களில் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பெங்களூருவில் ஒருபுறம் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் ஒரு சில இடங்களில் ஐஸ் கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திடீர் மழையால் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று காட்சியளித்த வளாகங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுட்டெரிக்கும் வெயில் தாக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 109ஆக அதிகரிப்பு. நந்தூர்பார் மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களில் அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தகவல். ஜெனரிக் எனப்படும் மூலப்பொருளின் பெயர் கொண்ட மருந்துகளை மட்டுமே மருத்துவமனைகள் பரிந்துரைக்க வேண்டும். மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை சேவைகளுக்கான தலைமையகம் அறிவுறுத்தல். ஹார்முஸ் நீரிடையில் வணிக ரீதியிலான கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கடும் கண்டனத்துக்குரியது. கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்திய துணை தூதர் யோஜ்னா பட்டேல் வலியுறுத்தல். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. முதலில் விளையாடிய மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 243 ரன்கள் எடுத்த நிலையில் 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 249 ரன்கள் அடித்து அசத்தல். ஐபிஎல் தொடரின் இன்றைய 42வது போட்டியில் குஜராத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதல். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிரம்.